அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மேட்டுப்பாளையம் பகுதி அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை தற்போதுள்ள நிலையிலிருந்து மாற்றி அரசு ஊழியராக்கி அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தின்படி கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்குரிய ஒரு 7,850 குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஓய்வு பெறும் ஓய்வுதாரர்கள் கம்யூட்டேஷன் தொகை 15 ஆண்டுகளுக்கு வரை பிடித்தம் செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றை குறைத்து 11 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒரே பணி செய்யக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு 3 வகையான சம்பளங்கள் கொடுக்கப்படுது. இந்த ஊதிய முரண்பாடு 2003க்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு பழைய பென்ஷன், 2003க்கு அப்புறமா 2009 வரைக்கும் ஒரு சம்பளம், 2009க்கு அப்புறமா ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்லி 3 வகையான ஊதிய முரண்பாடு. இந்த ஊதிய முரண்பாடுகள் களையப்படணும். எல்லாருக்கும் வேலை அவங்களுடைய சர்வீஸ் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படணும். இது எங்களுடைய கோரிக்கை. அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும், சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எங்களுடைய இடைநிலை ஆசிரியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா காலத்திலிருந்தே வழங்கப்பட்டு வந்த அந்த உயர்கல்விக்கு ஊக்க ஊதியம் என்பது அதுவும் நிறுத்தப்பட்டிருக்குது. அதையும் இந்த திமுக அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். நடப்பு காலங்களிலும் சரி, இன்னும் வரக்கூடிய காலங்களில் காலி பணியிடங்கள் அதிகமாக உருவாகிட்டே இருக்குது. உருவாகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிரப்பப்படாமல் இருக்குது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் அவங்க தனியார் துறைகளை நாடி போகிறாங்க. மேலும் இந்த நிரப்பக்கூடிய இந்த காலி பணியிடங்கள் முறையான ஊதியத்தில், தொகுப்பூதியம் இல்லாமல் முறையான ஊதியத்தில் நிரப்பப்பட்டால் அவங்க வாழ்க்கையும் ஒரு தண்ணீரை அடையும். நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. அரசு துறையிலே எடுத்திங்கன்னா ஒரு 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள்லாம் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2013 போட்டதுக்கப்புறம் இப்போ 2025 தான் காலி பணியிடங்கள் ஒரு 2000 தொச்சம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் 50,000க்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்குது. இதையெல்லாம் அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும். மக்கள் குரல் பகுதியில் மேட்டுப்பாளையம் பகுதி அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.